ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நாம புதுசா ஒரு விஷயம் கத்துக்கலாம். மல்டி டைம் ஃப்ரேம்ல எப்படி ஒரு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ நான் நிஃப்டி எடுத்திருக்கேன். நிஃப்டியில டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணனால நான் கம்ப்ளீட்டா அங்க வந்து ஒரு லிஸ்ட் மாரி எழுதி வச்சுப்பேன். இங்க பாருங்க. டெய்லியில வந்து பியரிஷ், 15 மினிட்ஸ்ல பியரிஷ், 5 நிமிட்ஸ்ல புல்லிஷ். இது எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். மார்க்கெட் இங்கே இருக்க ஹையை உடச்சி இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே பாடி க்ளோஸ் பண்ணனால இந்த இடம் எனக்கு வந்து லோவாக மாறி இருக்கு. ஸோ எனக்கு இது வந்து லோ, இதுக்கு மேலே பிஓஎஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அப்போ எனக்கு இங்கேருந்து வந்து மார்க்கெட் இப்படி டைவெர்ட் ஆகிருக்கான். ஸோ மார்க்கெட் இங்கே பிஓஎஸ் பண்ணனால எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்னா மார்க்கெட் ஹையர் ஹை பண்ணிச்சிட்டான். மேலே இங்கே ஹையர் பண்ண நேராக வந்து எங்கே லோ இருக்கோ இந்த லோவை உடச்சி இங்கே சிஹெச் கொடுத்துருக்குறான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல மார்க்கெட் புல்லிஷாக போயிட்டு இருந்தவன் பேரிஸாக மாறிட்டான். இப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டு மேலேருந்து வந்து கீழே போயிட்டு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரணும். ஸோ இப்போ என்னென்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டி பேரிஸாக இருக்குது. இப்போ வந்து இதை உடச்சி வச்சுருக்கான். இந்த இடத்துல சிஹெச் பண்ணியிருக்கான். மார்க்கெட் மேலே போய் இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் எடுத்துகிட்டு கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இதை உடச்சிட்டு மேலே போகலாம். ஸோ இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லியில் பேரிஸ்ங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒன்று. அடுத்து 15 மினிட்ஸில் மார்க்கெட்டு பேரிஸ். இது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் அதோட கம்மியான டைம் ஃப்ரேம் போயிருக்கேன். இப்போ 15 நிமிஷத்தில் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா மேலேருந்து கீழே வந்து இந்த லோவை உடச்சி இங்கே சிஹெச் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், மார்க்கெட் ரிட்டர்ன் டு ஆர்டர் பிளாக் ஆர்டர் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரணும். ஸோ 15 நிமிஷத்தில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இங்கே மார்க்கெட்டை உடச்சி இங்கே பாடி க்ளோஸ் பண்ணல மார்க்கெட்டு பேரிஸு. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது ஹையும் இது கீழே இருக்கிறது நான் லோவும் மார்க் பண்ணிப்பேன். ஸோ 15 நிமிஷத்தில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட்டு இங்கே வந்து பாடி க்ளோஸ் பண்ணி வச்சனால 15 நிமிஷத்துல மார்க்கெட் எனக்கு பியரிஸ். ஸோ எனக்கு 2 டைம் ஃப்ரேமில் டைமிங் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நம்ம இன்ட்ராடே தான் ரெகுலராக எடுக்கிறனால இது ரெண்டுமே எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம். ஒருவேளை லாங் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணலாம். பட் இன்ட்ராடேக்கு இந்த டைம் ஃப்ரேம் சூட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், இதோட இன்னும் ஒரு கம்மியான டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். நான் 15 நிமிஷத்தை விட கம்மியான அடுத்த டைம் ஃப்ரேம் 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் போயிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா எனக்கு 15 நிமிஷத்தோட ஹை இங்கே இருக்குது, 15 நிமிஷம் லோ இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். மார்க்கெட் லோ, ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹைன்னு மார்க்கெட்டு இப்போ இங்கேருந்து எனக்கு 5 நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா புல்லிஸ். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல 5 நிமிஷம் நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும். அப் டு எது வரைக்கும் இந்த 15 நிமிஷோட ஹையை போய் பிரேக் ஆகுதோ இல்லை அங்கேருந்து திரும்பி வரலான்னு பார்க்குற வரைக்கும் நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது எனக்கு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 நிமிஷத்தை புல்லிஸ் அப்படின்னு தெரிஞ்சிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா இப்போ நான் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, டெய்லியில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருக்கிறேன். 15 நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. 5 நிமிஷத்தில் என்ன. ஸோ நான் இன்ட்ராடே எடுக்கிறதுனால நான் 5 நிமிஷத்துக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் 3 நிமிஷத்துல ஆர்டர் பிளாக் இல்லை 1 நிமிஷத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ எனக்கு 5 to 1 தான். 5 நிமிஷத்தில் என்ன வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை மார்க் பண்ணிப்பேன். இந்த 5 நிமிஷத்துக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்த்துக்கணும். இதுக்குள்ளே இருக்க ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ட்ரி எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்க போகிறேன். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட் இந்த லோவை உடச்சி இங்கே வந்து இப்படி பாடி க்ளோஸ் பண்ணா அப்படின்னா மார்க்கெட் பேரிஸு. ஆனால் 5 நிமிஷம் புல்லிஷாக இருக்கனால இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு இங்கே போகலாம். மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இருக்குது. மார்க்கெட் ப்ரீவியஸாக அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. நான் இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். 5 நிமிஷத்தில் லோ இங்கே இருக்குது, 5 நிமிஷத்தில் ஹை இங்கே இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா ட்ரேடிங் ரேஞ்சு இதுக்குள்ளே இருக்குன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை தாண்டி அவன் வெளியில் போகிறதில்ல. இதுக்குள்ளே எங்கே வேணாலும் ஒன்று என்ன பண்ணுவோம், ரெகுலராக மார்க்கெட் என்ன பண்ணுவோம், ஒன்று கேப் அப் இங்கே ஓப்பன் ஆகும், அப்படி இல்லாட்டி கேப் டவுன் இங்கே ஓப்பன் ஆகும், இல்லாட்டி இந்த இடத்துலையே ஓப்பன் ஆகிட்டு மேலேயோ இல்லை கீழேயோ ட்ராவல் பண்ணுவோம். பட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா மார்க்கெட்டு எந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆக போகிறான்னு தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம், பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸாக என்னோட வீடியோ பார்க்கல அப்படின்னா எஸ்எம்சி கான்செப்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தென் சப்ளை அண்ட் டிமாண்டு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன், தென் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். இதெல்லாம் என்னோட எஸ்எம்சி லேர்னிங்கில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒருவேளை அதெல்லாம் படிக்கல பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ மார்க்கெட் வியாழக்கிழமை க்ளோஸ் ஆகும்போது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. எனக்கு இப்போ வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆகணும்னு தெரியல. ஸோ ஒன்று இந்த லோவுக்கு
லோவுக்கும் இந்த ஹைக்கும் இதுப்பட்ட ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை காலைல ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. என்ன பண்ணியிருக்கான்னா பாருங்க, இந்த 5 நிமிஷத்தோட லோவில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கான். இப்போ இந்த இடத்துல 2 விதமான ட்ரேட் எடுப்பாங்க. யார் அப்படின்னா அக்ரஸிவ் ட்ரேட் எடுக்கிறவங்க. ஸோ இதுக்கு கீழேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ட்ரேடாக இருக்கும். இப்போ இதோட கம்மியான டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு இது கீழே க்ளோஸ் ஆகாதனால மார்க்கெட்டு புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பாருங்கள், இந்த லோவை மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லோவை உடைக்கல. உடைக்காம என்ன பண்ணியிருக்குன்னா அதுக்கு மேலேயே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷனை பயன்படுத்தி என்ட்ரி எடுக்கிறது கூட எடுத்திருப்பாங்க. இது உங்களுக்கு என்னென்னா ஒரு ஹேமர். இது வந்து உங்களுக்கு எங்கே நமக்கு நடக்குது, ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் உள்ள இந்த பாருங்க லோவில் இந்த மாதிரி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்ன சொல்லுது உங்களுக்கு இண்டிகேஷன், மார்க்கெட்டு மேலே தான் போகுது. ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி பாடி க்ளோஸ் வச்சுருந்தா நான் என்ன நினைக்கலாம், கீழே போகணும்னு நினைக்கலாம். இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ். ஸோ கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுப்பாங்க. இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ட்ரி. ஸோ இது நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. கேண்டில் ஸ்டிக் மூலம் ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடே என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போய் இந்த கேப்பை ஃபில் பண்ண தான் போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இப்போ இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. இந்த இடத்துல இன்னும் அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் டு ஆர்டர் பிளாக் வரான். வந்து இந்த ரிட்டர்னில் இந்த ஆர்டர் பிளாக்லையும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆர்டர் எடுக்கிறான். ஓகே, இங்கேயும் வந்து ஆர்டர் எடுக்கிறான். அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து இந்த லைனை பிரேக் பண்ணுதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இது நார்மலாக ஸ்கேல்ப் பண்ணுற இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கேண்டில் ஸ்டிக்கை பயன்படுத்தி பண்ணுறவங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கிறோம். மார்க்கெட்டு கரெக்டாக போய் அவங்களுக்கு டார்கெட் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு வகையான ட்ரேடு. எஸ்எம்சியை பண்ணுறவங்க நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ இந்த ஹை பிரேக் ஆகுதோ, ஸோ இந்த ஹை நமக்கு வந்து பிரேக் ஆகணும். எஸ், பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு, நமக்கு இங்கே ஹை நம்ம வந்துன்னா 5 நிமிஷத்தில் புல்லிஷ் தான். ஸோ நம்ம வந்து பையிங் ட்ரேடு தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டு இந்த ஹையை உடைச்சு மேலே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ என்ன மார்க்கெட்டோட கண்டிஷன், மேலே போகணும், கீழே ரிட்டர்ன் டு ஆர்டர் பிளாக், திரும்ப இந்த ஹையை போய் உடைக்கணும். ஸோ இதுதான் நம்ம ட்ரேட் பிளான். ஏன்னா எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிஓஎஸ் கொடுக்காம இல்லை சிஹெச்ஓ கொடுக்காம நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். இப்போ இதுக்கடையில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் போடுங்க. ப்ரீமியம் விசஸ் டிஸ்கவுண்ட் டூல் போடுறோம். இப்போது இந்த 50% இந்த ஏரியா நம்ம என்ன பண்ணுவோம், என்னோட ப்ரீமியம் விசஸ் டிஸ்கவுண்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இது எப்படிங்கிறதுல சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட்டு இந்த ஏரியாவில் இருக்க வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்க வரைக்கும் எந்த என்ட்ரியும் எடுக்க மாட்டோம். ஸோ இதுக்குள்ளே இருக்க எங்கேயாவது வந்து வேலிடான ஆர்டர் பிளாக் இருக்கான்னு நம்ம மார்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த வேலிடான ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வரும்போது என்ட்ரி எடுக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா மார்க்கெட்டு இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது பாருங்கள், இங்கேருந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணியிருக்கான். பட் என்ன பண்ணியிருக்கான், இந்த மூவ் தான் ஹை மூவ் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இம்பல்ஸ் கேண்டில் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இம்பல்ஸ் கீழே இருக்க இந்த ஆர்டர் பிளாக்கு நமக்கு மோர் வேலிட். ஸோ நான் இதை மார்க் பண்ணுறேன். மார்க்கெட் ரிட்டர்ன் டு ஆர்டர் பிளாக் இங்கே வரணும், இங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நேராக சடசடன்னு கீழே வர்றான். வெரி குட். வந்தவன் நம்மளோட ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி எடுத்துருக்கிறான். ஸோ நீங்கள் செய்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா இங்கேருந்து வர்ற மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நம்மளோட ஆர்டர் பிளாக் டச் பண்ணிவிட்டு சர்ன்னு வின் போகிறோம். சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க இருக்க சப்ளை எல்லாம் உடைக்கிறோம். உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்க, மார்க்கெட்டு எதுவுமே பண்ணாமல் இங்கேயே ரியாக்ட் பண்ணியிருக்கான், மேலே போகிறான் கீழே வர்றான் அப்படின்னா ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, இங்கேருந்து எக்ஸிட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அவன் கன்சால்டேஷன் போடுறான். இந்த டிமாண்டை உடச்சிட்டு கீழே வந்து வேறு ஏதாவது ஒரு அன்மிட்டிகேட் ஒன்று இருந்துச்சுன்னா இதில் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்ட்ரி எடுத்த உடனே உங்களுக்கு சடனாக ஆர்டர் ட்ரிகர் ஆகணும், மார்க்கெட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு நம்ம சரியான இடத்துல என்ட்ரி ஆகிருக்கணும்னு எடுத்தோம். சில நேரத்தில் நானே என்ட்ரி ஆகிடுவேன், என்ட்ரி எடுத்துருவோம், நம்ம இங்கே இடத்துலையே நின்றுருப்பான். ஸோ மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு நினைப்போம். ஆனால் என்ன பண்ணுவோன்னா கீழே உடச்சிட்டு இது கீழே ஏதாவது லிக்விடிட்டி இருக்கும், அதை எடுத்துகிட்டு மேலே போவான்.
ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, மார்க்கெட் நீங்க எடுத்த ஆர்டர் பிளாக் சரியா இருந்துச்சுன்னா, இம்மீடியட்டா சூட் அப் ஆகணும். சில நேரத்தில கன்சல்டேஷன் போட்டுட்டு மேலே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா கன்சல்டேஷன் கீழ உடைச்சோன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிரும். ஸோ எப்போ என்ட்ரி ட்ரிகர் ஆகுதோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தேன்னா, என்ட்ரி எடுத்த ஒரு 3 நிமிஷம், 4 நிமிஷம் அதிகபட்சமான 10 நிமிஷத்துல எனக்கு டார்கெட் ஹிட் ஆகும். அப்பன்னா என்னன்னா, அந்த இடத்துல எடுத்த என்ட்ரி வேலிட் என்ட்ரி. சில நேரத்தில என்ன என்ட்ரி எடுத்திருப்போம், அங்கேயே நின்னுட்டுருப்பான். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் நிப்பான். பட் நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன லாஸ்லயோ, இல்லாட்டி சின்ன ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு வெளில வந்துருவேன். இங்க உடைச்சு இப்படி மேல போயிட்டான்னா, நம்ம ப்ராஃபிட்ல இருப்பேன். ஒருவேளை இப்படி உடைச்சான்னு வைங்களேன், என்ன பண்ணுவான், இங்க இருக்க நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகும். ஸோ இது வந்து இந்த எடுக்கிற ஆர்டர் ப்ளாக் வேலிடா இருந்துச்சுன்னா, கரெக்ட்டா அங்கருந்து மார்க்கெட் மூவ் ஆகும். இது எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, இங்க ஆர்டர் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறம் பாருங்க டக்குனு மேலலாம் போயிட்டேன். கீழ எதுவுமே வரல. நீங்க எடுத்த உங்க லோவையும் பிரேக் பண்ணல. போனவன் இங்க இருக்க சப்ளைய உடைச்சு மேல பாதி குளோஸ் பண்ணிட்டான். ஸோ இப்ப வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். மார்க்கெட் உங்க டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு. இப்ப என்ன பண்றான்னு பாருங்க. நேரா கீழ வந்து கரெக்ட்டா மேல போய் நமக்கு இங்க இருக்கு டார்கெட்டு. இத ஹிட் ஆகணும். ஏன்னா, அந்த டேயோட ஹைய அவன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்றான், அங்கங்க உடைச்சிட்டு இருக்கான். கரெக்ட்டா போயிட்டு நம்ம டார்கெட்ட ஹிட் பண்ணிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எஸ்எம்சி பத்தி கத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கீழ குடுக்குற என்னோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுல டீட்டெயில்ஸ் தரேன். மறுபடியும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பத்திரமா வெடி வெடிங்க. உங்கள இன்னொரு நல்ல எஸ்எம்எஸ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.